வெள்ளைச்சோள சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளைச்சோள சோறு செய்கிறதுக்கு 100 கிராம் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை கழுவிட்டு நம்ம ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு காட்டுறேன். நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளைச்சோளம். இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். சுத்தமாக நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு அடிகடுப்பான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளைச்சோளத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். நல்லா கட்டியாகி வரும். இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டியாகி வெள்ளைச்சோள சோறு ரெடி. சுட சுட வெள்ளைச்சோள சோறு, மொச்சப்பயிறு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன்.